அதாவது பார்த்தீங்கன்னா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் 8000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குறேன்னாங்க. ஒரு கூப்பன் கொடுப்பாங்களாம். அந்த கூப்பன் என்ன லட்சணத்தில் இருக்கும்? சரி, கூப்பனுக்கு அதை ஓரம் இருக்கட்டும். முதல்ல போன வாட்டி ஆட்சி நடத்தினாங்களே, அப்போ என்ன சொன்னாங்க? மகளிர் உதவித்தொகை 2000 ரூபாய், அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. கொடுத்துட்டாங்களா? இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கல? கிடைக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். முதல்ல வாக்கு கேட்கும் போது அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொன்ன திமுக அரசு, அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 2000 ரூபாய் வந்து பிரிச்சுட்டாங்க. இவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. நீங்கள் ஓட்டு கேட்கும் போது இதை சொல்லலையே, நாங்கள் செலக்ட் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நாடகம் ஆடினாங்க. இப்போது 8000 ரூபாய் கதை. 8000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களாம், கூப்பன் கொடுக்க போகிறாங்களா. 8000 ரூபான்றது கூப்பன். அந்த கூப்பன் என்ன மாதிரி நடக்கும் தெரியுங்களா? நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். திமுக காரங்க அந்தந்த கட்சி அலுவலங்களுக்கு அந்த கூப்பனை அனுப்பிச்சிட்டு அந்த கூப்பனை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கூப்பனும் அதே தான், நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதுவும் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. அப்படியே அந்த கூப்பன் கிடைச்சாலும் அந்த கூப்பன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10000 ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு பொருளை அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? கடைக்கார 15000 ரூபாய் சொல்லுவான். அது மட்டுமா? அந்த கூப்பனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்தாங்கன்னா இன்னும் ஏறும். இப்படிப்பட்ட திமுக அரசு சொல்லும் பொய்யான பிரச்சாரத்துக்கு நம்ம ஏமாற போகிறோமா? சொல்லுங்கள், தெளிவாக இருக்கணும். இதே அதிமுக அரசு எடப்பாடி அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்தாரர் அட்டைதாரர்களுக்கும் 10000 ரூபாய் டைரெக்டாக உங்கள் வங்கி கணக்கிலே வந்து விடும். எந்த ஒரு இடையில கட்சிக்காரங்களும் இல்லாமல் டைரெக்டாக அவங்க வங்கி கணக்கில் 10000 ரூபாய் வந்து விழுந்துருங்க. அது மட்டுமா? குலவிளக்கு திட்டம் அனைத்து மகளிருக்கும் குடும்ப தலைவிக்கும் 2000 ரூபாய். வாழ்வாதார உதவித்தொகை ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வந்து வழங்கப்படும். அதாவது ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஃப்ரிட்ஜு இலவசமாக ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. ஆண்கள் மகளிர் 2 பேருக்குமே கட்டணமில்லா பேருந்து. அது மட்டுமா? மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியோர் ஓய்வு திட்டம் 2000 ரூபாய் உயர்த்தப்படும். மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். புதிய ஆட்டோவிற்கு 75000 மானியம் வழங்கப்படும். இது எண்ணற்ற சலுகைகள் வந்து நம்ம புரட்சித் தலைவர் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து சிறந்த திட்டம். இந்த மாதிரி கூப்பன் காமிச்சு ஏமாத்துறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காதுங்க. மறக்காமல் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று மறக்காமல் ஓட்டு போடுங்க. நமது சின்னம் ரெட்டலை.